வணக்கம் என் அருமை சகோதர சகோதரிகளே மற்றும் என் தமிழ் உறவுகளே. நான் ஏஆர் தினோஜன். 22/6/2026 இன்றைய தினம் சில முக்கியமான விடயங்களோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த டெங்கு நோய் தொடர்பான விடயம் மிகவும் வேகமாக பேசப்படுகிற அல்லது அதிகமாக பகிரப்படுற ஒரு விஷயம். இப்போ ஒரு 2-3 நாளாக இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் இலங்கையை பொறுத்தவரையிலே பெரும்பாலான டெங்கு நோய் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே மெதுவாக இருந்தாலும் இப்போ கிட்டடியில் அதாவது சமீப காலத்தில் டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்குது என்ற ஒரு விடயம் தகவல் வெளியாகி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்டோர் இதால் பாதிக்கப்படுறாங்க என்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட நேற்றைய தினம் 21ஆம் தேதி 1069 பேர் இந்த டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வருடாந்தம் இந்த வருடத்துக்கு கிட்டத்தட்ட 45,000 பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு நாளைக்கு 1000க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்படுறாங்க என்ற விடயம் இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட இவ்வாறு பாதிக்கப்பட்டால், அதாவது இந்த பாதிப்பு டெங்கு நோயுடைய பாதிப்பு அதிகரித்து கொண்டு செல்லுமாக இருந்தால் வைத்தியசாலைகளிலையும் சில சிக்கல்கள் ஏற்படும் என்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்குது. அதிகமானோர் இந்த நோயால் பாதிக்கப்படையில் வைத்தியசாலையில் இடப்பற்றாக்குறை ஒன்று ஏற்படும், அல்லது அவர்களை பராமரிக்கக்கூடிய வைத்தியர்கள் அல்லது தாதியர்களுடைய பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. ஒரு நாளைக்கு 1000+ என்றது மிகவும் ஒரு மோசமான நிலையாக தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. கிட்டத்தட்ட மரணம் 28 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 எட்டி இருக்குது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. மக்கள் நாங்கள் எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்களே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதனூடாகத்தான் இந்த நோயினுடைய தாக்கங்களை குறைக்க இயலும். நாங்கள் எங்களுடைய சூழல்களை சுத்தமாக வைத்திருந்தால் இதனுடைய தாக்கங்களை மிக குறைக்கலாம் என்ற ஒரு தகவல் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் இவ்வாறு இருக்க, மறுபக்கம் இன்னும் ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த டெங்கு நோயினுடைய தாக்கத்தை வைத்துக்கொண்டு அல்லது இந்த நோய் பரவலை வைத்துக்கொண்டு ஒரு மோசடியும் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக ஒரு தகவலும் வந்திருக்குது. அது எப்படி என்று சொன்னால், இப்போ இந்த டெங்கு நோயை பார்வையிட வார ஆக்களாக, அதாவது இந்த PHA ஆக ஆக்கள் ஒரு மோசடி கும்பல் ஒவ்வொரு வீடுகளாக சென்று இதில் டெங்கு நோய் ஏற்படுறதுக்கான விடயங்கள் இருக்குது, என்ன இருக்குது, இல்லது இது இப்படி பிள்ளையாக இருக்குது, சரியாக இருக்குது, நீங்கள் இப்படி செய்யணும் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் அபராதம் விதிக்கிறோம், அல்லது உங்களை நாங்கள் இப்படி இருந்ததுக்காக, இதை நீங்கள் சுத்தம் இல்லாமல் இருந்ததுக்காக உங்களை பணம் அறவிடுறோம் என்ற ஒரு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கூறி பணத்தை மோசடி செய்கிற ஒரு கும்பலும் இந்த நேரங்களில் இருக்குது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. இவ்வாறு நடந்திருக்குது, ஏற்கனவே நடந்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. மிக மிக அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களது சூழலை சுத்தமாக வைத்துக்கொண்டு நாங்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தோடு அடுத்த விடயம் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக, இந்த தடை சட்டம் தொடர்பாக மிக அதிகமாக பேசப்படுற ஒரு விடயம் இந்த சட்டம் தொடர்பாக. சமீப காலங்களில் கூட நாங்களும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அது மட்டுமில்லாது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கூட அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அச்சத்தில் ஒரு மனுவை கூட கொடுத்திருந்தார். அப்படி ஒரு இந்த சட்டத்தை தொடர்பாக நாங்கள் சமீப காலமாக நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். இந்த சட்டம் நீக்கப்படும், இதற்காக ஒரு புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் முக்கிய ஒரு பேசுபொருளாக இருக்கிற விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், இதற்கு பதிலாக புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்படும், அல்லது இது தொடர்பாக கலந்துரையாடல்கள் முடிவடைந்திருக்குது. மிக வேகமாக இதற்கான மாற்று சட்டம் ஒன்று கொண்டு வரப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. எது எவ்வாறாக இருப்பினும் சட்டம் மக்களுக்கு, அனைத்து மக்களுக்குமே சமமாக இருந்தால் மிகவும் நல்லது என்று கூறிக்கொண்டு அடுத்த விடயம் நாங்கள் பார்க்க போனால்,
மிகப்பெரிய ஒரு விபத்தும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் வந்து இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் வந்து ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட படுகாயமடைந்து வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. அது கிட்டத்தட்ட இந்த விபத்து வந்து 6-7 வாகனங்களை வந்து விபத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. இந்த விபத்து உட்பட்டிருக்குது. 6-7 வாகனம் வந்து இந்த விபத்தில் வந்து உட்பட்டிருக்கிறதாக தகவல் வந்து வெளியாகி இருக்குது. எப்படின்னு சொன்னால், தனியார் பேருந்து ஒன்று ஒரு வாகனத்தை முந்தி செல்வதற்கு முற்பட்ட பொழுது பார்க்கிங்கில் நின்ற 2 வாகனங்களோட மோதி எதிரே வந்த இன்னும் 2 மோட்டார் சைக்கிளோட மோதுண்டு தான் இந்த விபத்து வந்து இடம்பெற்றிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகவும் இந்த விபத்துக்கள் வந்து மிக வேகமாக அல்லது மிக நிறைய விபத்துக்கள் வந்து இப்போ கிட்டடியில் வந்து நிறைய விபத்துக்கள் வந்து நடைபெற்றிருக்கிறது. விபத்துக்கள் வந்து கடுமையான உயிர் சேதங்களையும் வந்து தந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் அவதானமாக பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறேன். இது தொடர்பாக இதோடு அடுத்த செய்தியாக இந்த மெட்ரோ பஸ் தொடர்பான ஒரு தகவலும் வந்து வெளியாக இருக்குது. அது என்னென்னு சொன்னால், தனியார் போக்குவரத்து சங்கத்தினுடைய தலைவர் வந்து பேருந்தினுடைய சங்கத்தின் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த மெட்ரோ பஸ் வந்து இலங்கைக்கு தேவையில்லாத ஒன்று, இதனுடைய பயணம் ஆபத்தாக இருக்கும், அல்லது இந்த பஸ் வந்து எரிபொருள் வந்து அதிகமாக தேவைப்படும், ஆகையால் வந்து வரிச்சுமை கூட மக்களிடையே வந்து சேரும் என்ற ஒரு விடயத்தை வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ சமீப காலமாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் விரிவடைந்து செல்ல இல்லை. ஆனாலும் இப்படியான ஒரு தகவலை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார்.